அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். வெல்கம் டு அவர் சேனல் பிரின்சஸ் டைரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ வீடியோ போட்டு ஒரு 1 வீக் மேலே ஆகுது. இன்றைக்கி நெக்ஸ்ட் வீடியோ வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எந்த ரெசிபீஸோ எதுவும் பார்க்க போகிறது இல்லை. இன்றைக்கி நான் இந்த டேபிளில் என்னோடய மேக்கப் திங்ஸ் அப்புறம் ஜுவல்லரி எப்படிலாம் ஆக்சசரிஸ்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டலாம்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற மேக்கப் திங்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன். நான் இந்த இன்சைட்டோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை ஸ்கின் சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த காம்பேக்ட் பவுடரு, நெக்ஸ்ட்டு இந்த ப்ரைமர், இந்த ட்ராவில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராவில் நான் என்ன வச்சுருக்கேன்னா சேஃப்டி பின்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹிஜாப் பின்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நிறையாலாம் இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும். அப்புறம் இந்த ப்ரூச். நெக்ஸ்ட்டு இது நான் சென்டர் கிளிப்பாகவும் யூஸ் பண்ணிப்பேன், ப்ரூச்சாகவும் யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த ஹிஜாப் பின். அப்புறம் இது என்னோடய ஃபேவரட் வாட்ச் ஒன்று இருக்குது இதில் அப்புறம் இது என்னோடய தம்பி எனக்கு கொடுத்த ஒரு ஹிஜாப் பின். ஸோ இவ்வளோ தான் இந்த பாக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரா என்ன இருக்குன்னா குஷி கிளிப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஹேர் பின். இதெல்லாம் எங்கள் அம்மா யூஸ் பண்ணுறது. அப்புறம் இந்த ஹேர் பின்னு. ஸோ அதெல்லாம் ஹேர் பின்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ட்ராவில் பார்ப்போம். இந்த ட்ரா கிளச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிளச்சு, குட்டி கிளச்சு, பனானா கிளிப்பு, இந்த மாதிரி கிளச்சு, இந்த மாதிரி கிளச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ராவில் லாஸ்ட் இதில் நான் கிளிப்ஸ் வச்சுருக்கேன். கிளிப்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன், எங்கள் அம்மா தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் கிளிப்ஸ் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இந்த ட்ரா பாக்ஸில் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மினியான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். என்னோடய பர்த்டேக்கு ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் என் தங்கச்சி இது கிஃப்ட் பண்ணது என் பர்த்டேக்கு. ஸோ இதுவுமே இங்கே தான் இருக்குது மினியான். ஸோ யாருக்கெல்லாம் மினியான் பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ட்ராவில் என்னென்னா டெய்லி நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஃபேஸ் வாஷு. எத்திகளோட ஃபேஸ் வாஷ். இதெல்லாம் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஃபேஸ் வாஷ். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எண்ணெய். இந்த எண்ணெய் வீட்டில் ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இந்த எண்ணெயோட எப்படி மேக் பண்ணணுன்னு தெரியணும்னா என்கிட்ட கீழே கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ பவுடரு. இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இது அம்மா யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வேஸ்லின் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த ட்ரேயில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் வாஷ் நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன். எத்திகளோ ஃபேஸ் வாஷ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஹேர் ஆயில். இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஆயில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் வாட்டர் இருக்குது. இந்த ரோஸ் வாட்டர் எங்கே வாங்கினதுன்னா இன்ஸ்டாவில் அஃபீஸ் நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜில் தான் வாங்கினது. ஸோ இந்த ரோஸ் வாட்டர், அப்புறம் இந்த
சீரம், குங்குமாதி சீரம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாய்ஸ்சரைசர். ஸோ சூப்பராக வந்து இருக்குது இவங்ககிட்ட வந்து. நீங்கள் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ப்ராடக்ட் ரிவ்யூலாம் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த ப்ராடக்ட்டோட வந்து நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து இவங்களோட பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்குன்னா வந்து வேஸ்லின் வந்து இருக்குது. அப்புறம் வந்து தைலம், அத்தர் இருக்குது. அப்புறம் வந்து பவுடர். ஸோ இது என்ன ரொம்ப ஃபேவரட்டான பவுடர் இது. பவுடரு அப்புறம் இதெல்லாம் எங்கள் அம்மா யூஸ் பண்ணுற பவுடரு. ஃபேஷியல் டிஷ்யூஸ் இருக்குது. அப்புறம் வந்து பர்ஃப்யூம் பாட்டில்ஸு, டூத்பிக்கு, இயர்பட்ஸு இப்படி இருக்குது. ஸோ அவ்வளோதான் அந்த ட்ரேயில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒரு கப் வந்து இருக்குது. கப்பும் அப்புறம் வந்து ஒரு பேப்பர் வெயிட்டும் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுமே என்னோடய மேட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்ரின், கிருஷ்ணவேணி 2 பேர் வந்து கிஃப்ட் பண்ணது. அதில் வந்து இப்போ நான் இதில் வந்து ப்ரஷ் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு பென் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே வந்து சீப்பு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த மேல் ட்ராவில் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ மேல் ஷெல்ஃப் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கீழே உள்ள இந்த ஷெல்ஃபை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் தான் வந்து இருக்குது. இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து இந்த பாக்ஸில் வந்துட்டு ரப்பர் பேண்டு, ஸ்க்ரன்ச்சீஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்ப்போம். இது வந்து இந்த தேவசேனா தோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் டைமில் ஒரு +2 வந்து படிக்கும்போது வந்து வாங்கினது. ஸோ அப்படியே இருக்குது இது. அப்புறம் இந்த மாட்டல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் வந்து ஒரு ஹாரம் செட்டு வந்து இருக்குது. இது வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப வந்து வாங்கினது. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஃபேர்வெல்காக வந்து வாங்கினது. இது மடங்கி இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஹாரம் செட்டு. இது அரௌண்ட் ஒரு 350 கிட்ட தான் வந்துச்சு, இது ரெண்டுமே சேர்த்தேட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒயிட் சோக்கர் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒயிட் சோக்கர் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து 2 இயரிங்ஸு, ஒரு வந்து நெத்திச்சுட்டி வந்து வரும். ஸோ அந்த இயரிங்ஸ் வந்து அந்த பாக்ஸில் வந்து இருக்குது. இந்த செட்டுமே வந்து ஒரு 300க்குள்ளே தான் வந்து இருந்துச்சு. இதுவுமே காலேஜ் படிக்கிறப்ப வாங்கினது தான். அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குன்னா, ஸோ இதில் கொஞ்சம் வளையல், அம்மாவோட பழைய வளையல் இருக்குது. அப்புறம் வந்து வாட்ச். இந்த ஸ்கூல் டைமில் நான் இந்த வாட்ச் தான் வந்து யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு வாட்ச் இருக்குது. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணது இந்த வாட்ச் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேக்கப் கிட்டு. இது வந்து உடஞ்சி போச்சு, அதனால் இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு இப்படி வச்சுருக்கேன். டேமேஜ் ஆகி தான் இருக்குது. இது அவ்வளோ பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து என்னென்னா வந்து நிறைய யூஸ் பண்ணாத அந்த நெக் பீஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இது வந்துட்டு நான் ஒரு 6th படிக்கிறப்ப வந்து வாங்கினது. ஆனால் இப்போலாம் வந்து பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா இருக்குது அப்படியேட்டும். இதுவும் நான் 7th படிக்கிறப்ப வாங்கினது தான். அப்போ அந்த ரம்ஜான் டைமில் வாங்குறது இதெல்லாமே. இது வந்து என்னோடய தங்கச்சியோட, அந்த பிள்ளைக்கே தெரியாது இது அதோடது தான். என்னோடதா? ஆமாம், உன்னோடது தான். ஒரு நாள் வச்சுட்டு போயிட்டு ஒன்று வந்து எடுத்துகிட்டு போகலை, அது என்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்ன இருக்குன்னா, இதுலேயுமே வந்து ஒரு நெக் பீஸ் தான். இது வந்துட்டு லாக்டவுனில் ஒரு தடவை வாங்கினது, ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிருக்குன்னு சொல்லி வாங்கினது. அப்புறம் வந்து இது வந்து அந்த கையில் போடுவாங்கள்ல அந்த ப்ரேஸ்லெட்டு. ஸோ இது வந்து நான் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப வாங்கினது. இன்னுமே வந்து பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ இந்த நெக் பீஸ் வந்து என் தங்கச்சி இது. அந்த பிள்ளை இது வச்சுட்டு போச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அது என்கிட்டே தான் இருக்குது, அதுக்கே தெரியாது. இன்றைக்கி தான் தெரியும் அதுக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்னோடதா? ஆமாம், உன்னோடது தான்.
ஸோ இது ஒரு நெக் செட்டு, இதுவுமே வந்து லாக்டவுனில் வந்து வாங்கினது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ப்ரேஸ்லெட்டு, இது நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் ஃபுல்லாமே வந்து என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். பெருசாலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இது வந்து அந்த ஹாரம் செட் பார்த்திங்கள்ல அதோடது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஜும்கா. நெக்ஸ்ட் இது வந்து குட்டி ஜும்கா. அப்புறம் வந்து இது வந்து ரோஸ் கோல்டு அந்த இயரிங்ஸ் அது. இதுவுமே வந்து ஒரு லாங் இயரிங் தான். இது ஒரு குட்டி ஸ்டட்டு. இது ஒரு இயரிங்கு. இது வந்து அந்த சோக்கர் செட் பார்த்தீங்களா அதோட இயரிங். இது வந்துட்டு அவ்வளோதான். இதான் என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ். பெருசாலாம் வந்து இருக்காது. இது எல்லாமே வந்து ஃப்ரெஷர்ஸு ஃபேர்வெல் அப்படி சொல்லி வாங்கினது எல்லாமே. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வந்துட்டு இது வந்து ஒரே ஒரு கூலர் மட்டும் இருக்கும். இது வந்து நம்ம கொடைக்கானல் போனப்போ வந்து வாங்கினது. ஸோ ஞாபகமாக இருக்கட்டும்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த பாக்ஸில் வந்து அவ்வளோதான் இருக்குது. இது என்னது? உண்டியல். இது உண்டியலா? ஆமாம், உண்டியல். ஓப்பன் பண்ணி பாரு, திறந்து பாரு. சரி கொட்டாது எல்லாத்தையும். இதுலேயே போட்டு வச்சுருக்கேன், வேறு உண்டியல் டப்பாவே இல்லை. கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கட்டுமே தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒரு இந்த டேபிள் வந்து இங்கே வந்து இருக்காது, மிரர் கிட்ட தான் வந்து இருக்கும். வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து இந்த டேபிள் வந்து இங்கே இருக்குது. லாஸ்ட்டாக வந்து நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். இது எப்போயுமே எந்த பிளேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேங்கிள் கலெக்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த பேங்கிள் பெருசாலாம் இருக்காது, 4-5 தான் இருக்கும். ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது ஒரு பேங்கிள். இது வந்து ரோஸ் கோல்டு பேங்கிள்லாம் பார்க்குறக்கு ஒயிட் மாதிரி தெரியுது இந்த வீடியோக்கு வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேங்கிள், இந்த கீழே அந்த ட்ராப்ஸ் இருக்கிற பேங்கிள். ஸோ இது வந்து இப்போ ரம்ஜானுக்கு வந்து வாங்கினது. இதுவுமே ரோஸ் கோல்டு தான், அது எதுவுமே பார்க்க ஒயிட்டாக தான் தெரியுது. இந்த மாதிரி நிறையா வளையல் போட பிடிக்கும், இல்லைன்னா மொத்தமாக போடாமல் இருப்பேன். போட்டால் இந்த மாதிரி வளையல் நிறையா போட பிடிக்கும், இல்லைன்னா வளையலே போட மாட்டேன் நான் வந்துட்டு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸாகவே வந்துட்டு நான் வாட்ச்சு ப்ரேஸ்லெட் தான் வந்து கொஞ்சம் நல்லாவே பிடிச்சிட்ருக்கு. அப்புறம் இந்த ஒயிட் பேங்கிள், இது வந்துட்டு நான் அந்த சோக்கர் செட் வச்சுருக்கேன்ல அதுக்கு வந்து நல்லா மேட்சாக இருந்துச்சு. அப்புறம் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த வளையல் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கவரிங் வளையல் ஒன்று இருக்குது பொடிசாக. அப்புறம் இந்த வளையல், இதெல்லாம் இப்போ மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது இல்லை, எல்லாமே இப்போ எங்கள் அம்மா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த வளையல். ஸோ பேங்கிள் கலெக்ஷன் வந்து அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த கம்பார்ட்மெண்ட்டை வந்து பார்ப்போம். இதில் வந்து ஃபுல்லாமே வந்து ஸ்டேஷ்னரி திங்ஸு அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். வாங்க பார்க்கலாம். இந்த பாக்ஸில் வந்து என்னென்னா மார்க்கரு, பஞ்சிங் மிஷினு, கிளிட்டர் பென்னு, அப்புறம் வந்து இந்த ஒரு இது நம்ம எல்லாருமே விளையாண்டுருப்போம், அந்த ஒரு இது மாதிரி இருக்கும், பென்சில் வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு 2 இருக்குது, 4 இருந்துச்சு, 2 தொலைஞ்சு போச்சு, இப்போ 2 மட்டும் இருக்குது. அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸில் வந்து நிறையா வந்து பார்ப்போம், மெமரிஸான திங்ஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ சொன்னேன்ல அந்த ஸ்க்ராட்ச் பண்ணுறது, அந்த இது தான் இது. வந்து இந்த சைடு வந்து அந்த ஸ்டென்சில் அது இருக்குது. இது அப்போ ஸ்கூல் படிக்கும்போது இந்த அசைன்மெண்ட்லாம் இந்த யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்குது. ஜாமெண்ட்ரி பாக்ஸு இது வந்து 10th 12th யூஸ் பண்ண பென்னு, அது சும்மா ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமேனு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைடு கொஞ்சம் புக்ஸ் இருக்குது.
ஜென்ரல் நாலேஜ் புக்கு, டேபிள்ஸ் புக்கு, திருக்குறள் புக்கு, கட்டுரை புக்கு, இங்கிலீஷோட டென்சஸ், கிராமரு, இந்த புக்கு, வாழ்க்கை வரலாறு, காமராஜர் வாழ்க்கை வரலாறு புக்கு, விவேகானந்தர் புக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த புக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அப்புறம் வேறு என்ன புக்ஸ் இருக்குன்னா மெஹந்தி புக் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கினதா, 7th படிக்கும்போது வாங்கியிருக்கேன். அப்புறம் இது ஒரு பெரிய புக்கு இருக்குது. ஸோ இது சயின்ஸ் புக்கு மாதிரி வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து வந்து ஹிந்தியில் வந்து நம்ம லெட்டர்ஸ் படிப்போம்ல, அந்த புக்லெட் மாதிரி. இது வந்து நான் ஒரு யூகேஜி என்னமோ படிக்கும்போது கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படியே இருக்கு என்கிட்ட பத்திரமாவே. நெக்ஸ்ட்டு கலர் பென்சிலு, ஸ்கெட்சு இதெல்லாம் வந்து இருக்குது. அப்புறம் இதில் வந்து என்னோடய ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து கொடுத்தது, என்னோடய சீனியர்ஸ் வந்து எனக்கு கொடுத்தது அந்த பர்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பர்த்டே கொடுத்தது கிஃப்ட் ரேப்பர்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் இது என் தங்கச்சி கொடுத்தது. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டிக்ஷனரி இருக்குது. அப்புறம் ஃபைலில் வந்துட்டு கொஞ்சம் என்னோடய மார்க் ஷீட்ஸு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த லாஸ்ட்டாக எழுதி கொடுப்பாங்கள்ல, நம்மளை பற்றி எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அது வச்சுருக்கேன். இது என்னோடய இடியட் ஃப்ரெண்டு வந்து எனக்கு எழுதி கொடுத்த ஃபீட்பேக். இது வந்துட்டு சயின்ஸ் ப்ராக்டிக்கல் நோட்டு. இது வந்து இந்த மெஹந்தி டிசைன் வந்து பென்சிலில் சும்மா நானாக வரைஞ்சி பார்த்தேன். அது இது ஃபுல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்டு, இது எல்லாமே வந்து ஸ்கூல் டேஸில் சாப்பிட்டது தான் எல்லாமே வந்துட்டு இதில் நான் இருக்கும். அப்புறம் மட்லஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் வந்துட்டு இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்த கிளட்சு ஒன்று இருக்குது. உடஞ்சி போச்சு, சும்மா அதை அப்புறம் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து சேர்ந்து வாங்கணும் ப்ரேஸ்லெட்டு, அது ஒன்று இருக்குது. இதில் அவ்வளோதான் இந்த பாக்ஸில். இந்த பாக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான திங்ஸு ஃப்ரெண்டோடு வாங்கினது அந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து நானும் என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வாங்கினது ஸ்டால் டே அப்போ காலேஜில். ஸோ அந்த பென்சில் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த யூனிகார்ன் பென்னு வந்துட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து வாங்கினோம். ஸோ அது ஒன்று இருக்குது. இது வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்துச்சு. இது வந்துட்டு என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ இது ஒன்று இருக்குது. இந்த செயின். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கீ செயின்ஸ், இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சி நான் வாங்கினது. இது நேம் போட்டு வாங்கினது. நெக்ஸ்ட்டு இந்த கீ செயின். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் இந்த பாக்ஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த பெடிக்யூருக்கு யூஸ் பண்ண 2 பொருள் வந்து இருக்குது. இந்த ஃபுட் கிராக்கரும் இது பமிஸ் ஸ்டோன்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்துருக்கு. ஒரு சைபால் இருக்குது. அவ்வளோதான். இந்த பாக்ஸில் வந்துட்டு சில்வர் ரிங்கு கிடக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸில் வந்துட்டு நிறையா மெமரபிளான திங்ஸ் வந்து இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டேப் ரெக்கார்டரு. இது வந்து எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நான் சின்ன வயசில் இருந்தபோது வந்து எங்கள் அத்தை வந்து சவுதியிலேருந்து இருந்தாங்க. அப்போ வந்துட்டு நான் பேசுகிறது அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வந்து இதில் வந்து அனுப்புவாங்க எங்கள் அம்மா. ஸோ அதனால் வந்து இது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு
இது நானும் என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஸ்டால் டே அப்போ வந்து சேர்ந்து வந்து வாங்கினது இந்த பென்சில் வந்துட்டு. அப்புறம் வந்து இந்த யூனிகார்ன் பென்னுமே அப்படி தான், இதுவுமே நாங்கள் சேர்ந்து வாங்கினது. நெக்ஸ்ட்டு இந்த கீச்செயின் இதெல்லாம் வந்து நான் வாங்கினது, இது ஃப்ரெண்டோடு வாங்கினது இந்த கீச்செயினு. நெக்ஸ்ட்டு இந்த செயின் வந்துட்டு என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கொடுத்தது, லாஸ்ட் டே அப்போ வந்து கிஃப்ட் பண்ணது. ஸோ இது ஒன்று, அவ்வளோதான். இந்த பாக்ஸில் வேறு என்ன. அதுக்கப்புறம் வந்து இந்த நேம் போட்ட கீச்செயின் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வாங்கினது தம்பியோட. அப்புறம் தஸ்பி மணி, கிறிஸ்டல் தஸ்பி மணி வந்து கிடச்சி, அவ்வளோதான். இந்த பாக்ஸில் வந்து அவ்வளோதான் இருக்குது.